வாங்க டேஸ்டியான லஞ்ச் முருங்கைக்கீரை பொரிச்ச கூட்டும் பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் 70 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 2-3 தடவை கழுவிடுங்க. வாஷ் பண்ண பருப்பில் ரஃபா சாப் பண்ண ஒரு ஆனியன், ரஃபா சாப் பண்ண ஒரு டொமேட்டோ, 5-6 பூண்டு, 1/4 கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு 2ஆக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட் தொட்டுக்கையாக செய்ய போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே பொட்டேட்டோவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. ஒரு கொதி வந்தோடனே டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு தண்ணி சேர்த்து மைய அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொதி வந்தோடனே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோடனே கீரை சுருங்கிரும். கீரை போட்டு ஒரு கொதி வந்தோடனே தாளிப்பு வடகத்தை 1 டீஸ்பூன் எண்ணெயில் பொரித்து போட்டுருங்க. டேஸ்டியான கீரை பொரிச்ச கூட்டு ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த தாலை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாயில்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒரு தடவை கழுவிட்டு சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தால் ஊட்டியிருக்கும். ஒரு தடவை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ 2 இனுக்கு கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி வெஜிடபிள் ரோஸ்ட் எல்லாம் செய்கிறதுக்கு காஸ்ட் அயர்ன் தவா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கீழே எதுவுமே பிடிக்காது, நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. கீரை சாதமும் உருளைக்கிழங்கும் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இது கூட கொஞ்சம் தயிர் சாதமும் சாப்பிட்டோம். என்னோடய ரெசிபீஸும் குக்கிங் ஐடியாவும் பிடிச்சிருந்துச்சின்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.